ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரோஸ் டூ நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நெல்சன் மண்டேலாவோட பயோகிராஃபிலேருந்து கொடுத்துருக்காங்க. நெல்சன் மண்டேலாவோட ஃபுல் பேர் வந்துட்டு நெல்சன் ரோலிஹாஹ்லா மண்டேலா. ஸோ இப்போ நம்ம உங்கள் லெசனை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். 10th May dawned bright and clear. For the past few days, I have been besieged by dignitaries and world leaders who are coming to pay their respects before the inauguration. The inauguration would be the largest gathering ever on international leaders on South African soil. அதாவது இவங்க வந்துட்டு இப்போ நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் வந்துட்டு அவரை சரௌண்ட் பண்ணியே இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு அந்த மெயின் செரிமனி நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்துட்டு சுற்றி எல்லோரும் ரெஸ்பெக்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. The ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union buildings in Pretoria. For decades, this has been the seat of white supremacy, and now it was the site of rainbow gathering of different colors and the nations of installation of South Africa's first democratic non-racial government. அதாவது இந்த செரிமனி வந்துட்டு அங்கே நடக்குது. இந்த செரிமனியில் எப்படின்னா, முன்னாடி வந்துட்டு இந்த சாண்ட்ஸ்டோர் ஆம்பி ஒயிட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஒயிட்ஸ் மட்டும் தான் ரூல் பண்ணாங்க. ஸோ ஒயிட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஆம்பிதேட்டர்னா என்னென்னா, பில்டிங் வித்தவுட் அ ரூஃப் வித் மெனி ரோஸ் ஆஃப் சீட்ஸ் ரைசிங் இன் ஸ்டெப்ஸ். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் லைக் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். லைக் ஏதாவது அவார்டு கொடுக்குறாங்க, இல்லை பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, பிரசிடென்ட் பேசுகிறாருன்னா அந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த செரிமனிஸ் வந்துட்டு அங்கே நடக்குது. டிகேட்ஸுக்கு வந்துட்டு இது ஒயிட் பீப்புள்ஸ் தான் இங்கே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லா கலர் பீப்புள்ஸும் எல்லாருமே வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட சாயிலில் எந்த ரேஷியல் பார்ஷியாலிட்டியும் பார்க்காத ஒரு கவர்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த லவ்லி ஆட்டம் டே, ஐ வாஸ் அக்காம்பனிட் பை டாட்டர் ஜெனனி ஆன் த போடியம். Mr. D. Clerk was the first sworn in as second deputy president. Then Thomas Mbeki was sworn in as first deputy president. When it was my turn, I pledged to obey and uphold the constitution and to devote myself to well-being of republic and its people. To the assembled guest and the world watching, I said, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஸ்டர் டி கிளர்க் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போய், அதாவது போடியம்னா என்னென்னா ஒரு ஸ்மால் ஸ்டேஜ் ஃபார் ஸ்பீக்கர், அதான் போடியம். அங்கே போய் வந்துட்டு செகண்ட் டெப்யூட்டி பிரசிடெண்ட்டாக ஓத் எடுத்திருக்காரு. அடுத்து வந்துட்டு தபோ மேபிக்கு வந்துட்டு ஸ்டேஜுக்கு போய் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெப்யூட்டி பிரசிடெண்ட்டாக ஓத் எடுத்திருக்காங்க. அடுத்து இப்போ நெல்சன் மண்டேலா ரிட்டர்ன். இப்போ நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Today all of us do, by our presence here, confer glory and hope to newborn liberty out of the experience of extraordinary human disaster that lasted too long, must be a society of which all humanity will be proud. அதாவது நம்ம இங்கே ப்ரெசன்ஸால் நம்ம வந்துட்டு இந்த புதுசாக உருவான ஒரு ஃப்ரீயான ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பீப்புளுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு லிபர்ட்டி ஹோப், அதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறோம், லைக் ஒரு ஹோப் கொடுக்குறோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர ஹியூமன் டிசாஸ்டர் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. இந்த சொசைட்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா ஹியூமனிட்டியும் ப்ரௌடாக இருக்கிற மாதிரி ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. We who were outlaws not so long ago have today been given the rare privilege to host nations of the world on our own soil. We thank all of our distinguished international guests for having to come to take positions with the people of our country of what is, after all, a common victory for justice, for peace, for human dignity. அதாவது எங்கள் கண்ட்ரி வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸால் ஒதுக்கப்பட்டுச்சு, ரேஷியல் கவர்மெண்ட்லாம் நிறைய கண்ட்ரிஸால் ஒதுக்கப்பட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லா பீப்புள்ஸுமே இருக்காங்க, எல்லா இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸுமே இருக்காங்க. நான் வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த கண்ட்ரியோட விக்ட்ரி வந்துட்டு நம்ம இந்த பீப்புளோட விக்ட்ரி மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஒரு காமன் விக்ட்ரி, ஜஸ்டிஸ்க்கான விக்ட்ரி, பீஸ்க்கான விக்ட்ரி, ஹியூமன்ஸ்க்கான விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, we have at last achieved our political emancipation. We pledge ourselves to liberate all our people from the continuing bondage of poverty, deprivation, suffering, gender and other discrimination. அதாவது அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன ப்ளெட்ஜ் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு எல்லா பீப்புள்ஸையும் லிபரேட் பண்ணி நம்ம வந்துட்டு போவர்ட்டி, காசில் அதை கம்மி பண்ணணும், டெப்ரிவேஷன் அதாவது அவங்களுக்கு ரைட்ஸ் ஒழுங்காக கொடுக்கணும், அப்புறம் எதுவும் சஃபரிங்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், ஜெண்டர் வழியாக டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதில் வேறு விதமாக டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
Never, never, and never again shall it be that this beautiful land will ever experience the oppression of one by another. The sun shall never set on a glorious human achievement. Let freedom reign. God bless Africa. A few moments later, we all lifted our eyes in awe as a spectacular array of South African jets, helicopters, and troop carriers roared in perfect formation over the யூனியன் பில்டிங். அதாவது யூனியன் பில்டிங்க்கு மேலே சவுத் ஆஃப்ரிக்கன் ஜெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒரு அழகான கண்ணுக்கு பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி வந்துட்டு மேலே பறந்து வந்திருக்கு. It was not only a display of pinpoint precision and military force, but a demonstration of military loyalty to the democracy, to a new government that has been freely and fairly elected. அதாவது இப்போ அந்த மேலே பார்க்கறது வந்துட்டு வெறும் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அதே நேரத்தில் மிலிட்ரியோட லாயல்ட்டியை சொல்கிற மாதிரி, மிலிட்ரியோட லாயல்ட்டியை வந்துட்டு நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா கொடுக்குறோம் அப்படின்னு மிலிட்ரி சொல்கிற மாதிரி, அவங்களோட புது ஃபார்மான கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு லாயலாக இருப்போம் அப்படின்னு சிக்னிஃபை பண்ணுற மாதிரி தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி moments before, the highest general of the South African Defence Force and Police, their chest bedecked with ribbons and medals from the days gone by, saluted me and pledged their loyalty. அதாவது இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுக்கும் பெடெக்ட்னா அவங்களோட லைக் டெக்கரேட் பண்ணுற மாதிரி மெடல் கொடுக்குறது, ரிப்பன்ஸ் டிஷர்ட்ஸில் கோட்ஸில் வந்து பின் பண்ணுறது, அது பேர் தான் பெடெக்ட். இந்த இடத்துல நார்மலாக அது வந்து டெக்கரேட்னு அர்த்தம் ஒரு மீனிங், பட் இந்த இடத்துல அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. I was not mindful of the fact that not so many years before they would have not been saluted but arrested me. Finally, a chevron of Impala jets let a smoke trail of black, red, green, blue and gold of the new South African flag. அதாவது இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தா இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோ எனக்கு வந்து சல்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்கிட்ட நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களே எனக்கு சல்யூட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த செவரன்னா ஒரு வி ஷேப் பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஜெட்ஸ் வந்துட்டு ஸ்மோக் ட்ரெயில், அதாவது பிளாக் கலர், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, கோல்டு, இது 5மே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் நியூ சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாகோட கலர்ஸ். The day was symbolized for me by playing off to our 2 national anthems and the vision of white singing Nisoki Sikelel and the black singing Daistem, the old anthem of the Republic. Although the day neither group knew the lyrics of the anthem they once despised, they would soon know the words by heart. On the day of inauguration, I was overwhelmed with a sense of history. In the first decade of the 20th century, a few years ago, the bitter Anglo-Boer War, and before my own birth, the white-skinned people of South Africa patched up the difference and created a system of racial domination against the dark-skinned people of their own land. அதாவது இந்த இனாகுரேஷன் அப்போ நான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 20th சென்ச்சுரியோட ஃபஸ்ட் டிகேட் ஆஃப் 20th சென்ச்சுரியில் ஆங்கிலோ போர் வார் நடந்துச்சு. ஆங்கிலோ போர் வார்னால் என்னென்னா பிரிட்டிஷுக்கும் 2 போர் ரிப்பப்ளிக்கும் நடுவில் நடந்த வார். அதாவது இவர் பர்த்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அந்த வார்க்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பீப்புள் இருக்கிற ஒயிட்ஸே ஃபஸ்ட்டு வெளி கண்ட்ரியில் இருக்கிற ஒயிட்ஸ் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளாக்ஸை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ள இருக்கிற ஒயிட்ஸே சவுத் ஆஃப்ரிக்கனோட பிளாக்ஸை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The structure they created formed the basis of one of the harshest, most inhuman societies that world has ever known. Now, in the last decade of the 20th century and my own 8th decade as a man, that system has been overturned forever and replaced by one that recognizes the rights and freedom of all peoples regardless of the color of their skin. அதாவது முன்னாடி வந்துட்டு இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு ஓவர் டர்ன் ஆகி எல்லாருக்குமே ஃப்ரீடம் வந்து எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. That day had come through the unimaginable sacrifices of thousands of my people whose suffering and courage can never be counted or repaid. I felt that day, as I have on so many other days, that I was simply the sum of those patriots who have gone before me. That long and noble line ended and now I began again with me. I was pained that I was not able to thank them and they were not able to see what their sacrifices has wrought. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சும்மா கிடச்ச ஃப்ரீடம் இல்லை, பல பேரோட சாக்ரிஃபைசஸ்னாலையும் பல பேரோட ஹார்ட் ஒர்க்னாலையும் கிடச்ச ஃப்ரீடம். ஆனால் அவங்களால இந்த ஃப்ரீடமை பார்க்கவும் முடியல, என்னால் அவங்கள தேங்க் பண்ணவும் முடியல, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. The policy of apartheid created a deep and lasting wound in my country and my people. All of us will spend many years, if not generations, recovering from the profound hurt, but the decades of oppression and brutality had another unintended effect that it produced the Oliver Tambos, the Walter Celius, the Chief Luthiers, the Yusuf Dados, the Bram
Fishers and the Robert Sobukwas of our time, men of such extraordinary courage, wisdom, and generosity that their like may never be known again. Perhaps it requires such depths of oppression to create such heights of character. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்பார்த்திட் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு, இந்த ஹர்ட் வந்துட்டு நம்ம எங்களோட சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து ஈஸியாக போகாது, ஆனால் இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த பல நாளாக நடந்த இந்த அப்ரெஷன்னால் இந்த சொன்ன நேம்ஸில் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப விஸ்டமான கரேஜான பீப்புள். ஆனால் இவங்களோட லைக்ஸ் வந்து திருப்பி வராது, ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த போராடியே இறந்துட்டாங்க. Perhaps it required such depths of oppression to create such heights of character. My country is rich in minerals and gems that lie beneath its soil, but I have already known that its greatest wealth is its people, finer and truer than the purest diamonds. அதாவது லைக் இப்போ என் கண்ட்ரியில் கீழே இருக்கிற ட்ரெஷரோட மேலே இருக்கிற பீப்புள் தான் பெரிய ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் அதுதான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. It is from these comrades in the struggle that I have learned the meaning of courage. Time and again I have seen men and women risk and give their lives for an idea. I have seen men stand up to attacks and torture without breaking, showing a strength and resilience that defies the imagination. I learned that courage was not only absence of fear, but the triumph over it. The brave man is not who does not feel afraid, but the one who conquers the fear. அதாவது என்னோட காம்ரேட்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மென் வந்துட்டு ஃபியர் இல்லாமல் இருக்கிறவங்க பிரேவ் மென் கிடையாது, ஃபியரையும் தாண்டி போராடுறவங்க தான் பிரேவ் மென். அந்த மாதிரி வந்துட்டு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. No one is born hating another person because of the color of his skin or his background or his religion. People must learn to hate, and if they can learn to hate, they can be taught to love, for love comes more naturally to human heart than its opposite. Even in the grimmest times in prison, when my comrades and I were pushed to my limits, I would have seen a glister of humanity in one of the guards, perhaps just for a second, but it was enough to reassure me and keep me going. Man's goodness is a flame that can be hidden but never extinguished. அதாவது யாருமே வந்துட்டு ஒருத்தவங்களை ஹேட் பண்ணி போகிறக்கல, அதே நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு ஹேட்டை தரது கஷ்டம், அதே நேரத்தில் லவ் தரது ஈஸி. நான் வந்துட்டு ப்ரிசனில் இருக்கும்போது கூட காட்ஸ் வந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதை நாங்கள் பார்ப்பேன். அதுவே என்னை வந்துட்டு ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களோட மேனோட கைண்ட்னஸ் வந்துட்டு அழிக்க முடியாது, மேபி அது வந்துட்டு ஹிடனாக இருக்கும் தெரியாது, அது என்றைக்குமே அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இன் லைஃப் எவ்ரி மேன் ஹேஸ் ட்வின் ஆப்ளிகேஷன்ஸ் டு, அதாவது இந்த பேராகிராஃப்லேருந்து அவர் இந்த பேராகிராஃப் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு எல்லாருக்கும் 2 ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபேமிலி, இன்னொன்று வந்துட்டு கண்ட்ரி. ஃபேமிலியாக கண்ட்ரியா அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் போக போக எல்லாரோட பீப்புளோட இதையும் நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல சன்னாக இல்லை, நல்ல பிரதராக இல்லை, நல்ல ஃபாதராக இல்லை, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இல்லை. ஸோ நம்மளால் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் தான் சூஸ் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. அதுவும் என்னோடய சுச்சுவேஷனில் என்னால் ஒன்று தான் சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் நான் வந்துட்டு என் பீப்புளை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வாஸ் நாட் born with a hunger to be free. I was born free in every way that I could know. Free to run in fields near my mother's hut, free to swim in the clear stream that ran through my village, free to roast maize under the stars and ride the broad backs of slow-moving bulls. As long as I obeyed my father and abided by his custom of my tribes, I was not troubled by the laws of man or God. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டிருந்தேன். அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு என் ட்ரைப்ஸெல்லாம் என்ன ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் it was once when I began to learn that my boyhood freedom was an illusion, when I discovered as a young man that my freedom has already been taken from me, that I began to be hunger for it. At first, as a student, I wanted freedom only for myself, the transitory freedoms of being able to stay out at night, read when I pleased and go where I chose. Later, as a young man in Johannesburg, I yearned for the basic and honorable freedoms of achieving my potential, of earning my keep, of marrying and having a family. A freedom not only abstracted in a lawful life. அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கான ஃப்ரீடம் தான் தேடினேன். எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் என்னோடய ஏர்னிங் கீப்பப் பண்ணணும், நான் நைட் நிம்மதியாக போய் படிக்கணும், நான் என்ன வேணும் படிக்கணும், நான் எங்கே வேணால் போகணும், நான் ஒழுங்காக மேரி பண்ணணும், நான் ஒரு ஃபேமிலியை ஒழுங்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரீடம் இருந்தேன். But then I slowly saw that not only was I not free, but my brothers and sisters were not free. I saw that it was not just my freedom that was curtailed, not reduced, but the freedom of everyone who looked like I did. That
It is when I joined the African National Congress and that is when the hunger for my own freedom became the greater hunger for freedom of my people. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பீப்புளும் ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து தான் நான் வந்துட்டு என்னோட ஹங்கர் ஆஃப் ஃப்ரீடம் வளர்ந்துச்சு. நானும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். It was this desire for freedoms of my people to live their lives with dignity and self-respect that animated my life, that transformed a frightening young man into a bold one, that drove a law-abiding attorney to become a criminal, that turned a family-loving husband into a man without a home, that forced a life-loving man to live like a monk. அதாவது நான் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுன்றதுனால என் ஃபேமிலியை விட்டு போனேன். நான் வந்துட்டு கிரிமினலாக மாறினேன். நான் வந்துட்டு ஒரு போல்டான ஒரு பர்சனாக மாறினேன். I am no more virtuous or self-sacrificing than the next man, but I found that I could not even enjoy the poor and limited freedoms I was allowed when I knew my people were not free. அதாவது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சாலும் என் பீப்புள் ஃப்ரீயாக இல்லைன்றதுனால என்னால் அந்த ஃப்ரீடமை வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல. Freedom is indivisible. The chains on any one of my people were the chains on all of them. The chains on all of my people were the chains on me. அதாவது என் பீப்புள் யாருமே ஃப்ரீயாக இல்லைனா அது நானும் ஃப்ரீயாக இல்லாத மாதிரி தான். நான் ஃப்ரீயாக இருந்தது மட்டும் என் பீப்புள் ஃப்ரீயாக இல்லைனா அந்த ஃப்ரீடம் எனக்கும் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நியூ தட் த அப்ரெசர் மஸ்ட் பி லிபரேட்டட் ஜஸ்ட் ஆஸ் த அப்ரெஸ்ட். அ மேன் ஹூ டேக்ஸ் அவே அனதர் மேன்ஸ் ஃப்ரீடம் இஸ் அ பிரிசனர் ஆஃப் ஹேட்ரட். He is locked behind the bars of prejudice and narrow mindlessness. I am not truly free if I am taking away someone else's freedom. Just as surely as I am not free when my freedom is taken away from me, the oppressed and the oppressor alike are robbed of their humanity. அதாவது ஃப்ரீடம் வந்துட்டு அப்ரெஸ்டுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, அப்ரெஸருக்கும் கொடுக்கணும். ரெண்டு பேருமே ஃப்ரீடமாக இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு விஷயம். இல்லாட்டி நம்ம ஹேட்ரட்குள்ளேயே மறுபடி விழுந்துகிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு அப்ரெஸருக்கும், அதாவது ஒயிட்ஸு பிளாக்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.